அப்படி பார்த்தா டாஸ்மாகில் கூட கோடி கோடியாக வருமானம் வருகின்றது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஃப்ரீ கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இவர் நாடானா நடிகர்களுக்கெல்லாம் ஆள தெரியுமா அப்படின்னு வேற கேட்டுக்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன், ஏதாவது உள்குத்து ஊம குத்து இருக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தவனை பார்த்து ஒரு விரல் நீட்டும் போது இந்த மீதி விரல்லாம் ஒன்றை பார்த்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கட்சியிலேயே முன்னாள் நடிகர் சரி எச் ராஜா அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு? ஏங்க நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கிறீங்க. நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் என்ன சொன்னாரு, நாங்க அங்க போய் பார்த்தோம், அவர் வீட்டுல போய் பார்த்தோம், சொன்னோம் இது மாதிரி வந்து நீங்க இந்த பிஎம்ஸ்ரீ அந்த நிதியை நிறுத்தி வைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். ஏங்க நீங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன, வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மட்டும் சமச்சீர் கல்வி, அவங்களுக்கு ஹிந்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா வசதி இருக்கவங்க, கட்சிக்காரங்க பிள்ளைங்க, கட்சி நடத்துறவங்க இவங்கெல்லாம் ஹிந்தி படிக்கல. இந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு போர்டு வச்சுக்கிறாங்கல்ல, அதை கூட படிக்க தெரியாம நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, அந்த இளைய தலைமுறை. நீங்க என்னடானா ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும்ன்றீங்க. அவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு அங்க அதிமுக ரெடி ஆகுறாங்க, அவங்க கொடுக்கறது காத்துனுக்குறாங்க. இப்படிதானே நம்ம சொல்லுவோம். அதிமுகவே இல்லைன்னா அடுத்தது பாஜக மட்டும்தான். திமுகவோட இருக்க கட்சியெல்லாம் பாஜக பக்கம் போக முடியுமா? அப்ப வேற வழியே கிடையாது, கொடுக்கறத வாங்கின்னு இருக்க வேண்டியதுதான். இந்த கட்சிகள் எந்த பக்கம் போறாங்களோ அதுதான் தராசு மாதிரி தான். இங்க இருக்கிறது இங்க போட்டா இது சாய போகுது, அதை இங்க போட்டா இது சாய போகுது, அவ்வளவுதான். அதனால நீ வாங்குங்க, நாங்க கொடுக்குறோங்க, எனக்கு சிஎம் போஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிகரன். ஆம்போ அன்பரசன் அமைச்சர் அவர்கள் நடிகர்கள் குறித்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, ஸோ டிக்கெட்டை ஏன் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்க? இப்படி கேட்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா டாஸ்மாகில் கூட கோடி கோடியாக வருமானம் வருகின்றது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஃப்ரீ கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சரி, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சினிமா இலவசம் அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோட ரஜினிகாந்த் அதிகம் சம்பளம் வாங்குவார்ல? அவர் அரசியல் விட்டு ஒதுங்கிட்டார்ல? இல்லை, அரசியலை விடுங்க, இவரோட அவர் சம்பளம் அதிகம் வாங்க வர மாட்டாரா? அவர் தானே சூப்பர் ஸ்டாரு. அவரை வச்சு ரெட் ஜெயண்ட்ல படம்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, தயாரிச்சாங்க. அவர் ஏன் இலவசமாக கொடுக்கக்கூடாது? இல்லை இவங்க அந்த ரெட் ஜெயண்ட் தான் ஏன் இலவசமாக கொடுக்கக்கூடாது? எவ்வளோ ஏங்க நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் கூட ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் இல்லையா? அது நம்ம அந்த அவர் யாரு, அமைச்சர் நாசர், அவரே சொன்னார், அந்த ஒரு கல் வச்சுக்கின்னு காவியம் படைத்தார், ஞாபகம் இருக்கா? சொன்னார்ல. அது என்னவோ தெரியலங்க, சில நேரங்களில் இவங்க பேசுறது ஏதோ உள்குத்து ஊம குத்தா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் விஜயை கேட்டிங்கன்னா அப்போ அவங்க ரசிகர்கள்லாம் திருப்பி கேட்பாங்கல்ல, ஏன் அப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமாக நீங்கள் டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களா? இதில் நீங்களே தயாரிக்கிறீங்க, நீங்களே நடிக்கிறீங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதான் சூப்பர் ஸ்டாரை வச்சு தயாரிச்சிங்களே, அதுக்கெல்லாம் இலவசமாக டிக்கெட் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதில் இன்னொரு அமைச்சர் வேறு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? நடிக்கிறவங்கெல்லாம் வந்து ஆளை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிருந்தாரு. இது யாரை சொல்கிறாரு? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட நடிச்சுன்னு தான் இருந்தார், இப்போ வந்துட்டார். இப்போ அவர் டெப்டி சிஎம் ஆகணும் அப்படின்னு வேற சொல்லி நிற்கிறாங்க. எப்போது தான் எல்லாம் காத்து நிற்கிறாங்க, அது எப்பொழுது கனியும், இதுக்கு தானே காத்து நிற்கிறோம். இவர் நாடானா நடிகர்களுக்கெல்லாம் ஆள தெரியுமா அப்படின்னு வேற கேட்டுக்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன், ஏதாவது உள்குத்து ஊம குத்து இருக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, நீ அடுத்தவனை பார்த்து ஒரு விரல் நீட்டும் போது இந்த மீதி விரல்லாம் ஒன்றை பார்த்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கட்சியிலேயே முன்னாள் நடிகர் தானே? ஆமா, இனிமேல் ஒரு சினிமாவில் நடிக்க மாட்டேன், ரிட்டையர் இல்லப்பா, ஒதுங்கிட்டார். ஏன்பா நீ வேற ரிட்டையர் ஆயிட்டாருன்ற? ஓய்வு பெற்றார் கூட சொல்லலாம்ல, ஒதுங்கி விட்டாருன்னு சொல்லுங்கப்பா. ஓய்வு பெற்றாருன்னா அது வந்து 60 வயசான மாதிரி இருக்குது. அதுவானா திரைப்படத்தை விட்டு விலகி விட்டார் அப்படி வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது இல்லை? அவருக்கும் இதெல்லாம் அப்ளை ஆகும்ல. அதனால தான் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். அது பேசின பிறகு வேலை இல்லாமல் நம்மளை மாதிரி இருக்கவங்கலாம் யோசிச்சுனே இருப்பான், இந்த மாதிரி அர்த்தம்லாம் வரும். கேர்ஃபுல்லாக பேசணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறது, வள்ளுவர் ஏதோ ஒரு குறள் சொல்லிடுறாரு, அது நீங்களே போட்டுக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்லைடு போட்டுருங்க அந்த குறள். ஆமாம், நாவடக்கம், அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பஸ்ஸெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, மறந்துட்டேன், அதை போட்டுருங்க. எச் ராஜா அவர்கள் திமுகவுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்காரு. திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்கள் பசங்களை நீங்கள் கலைஞர் கொடுத்த சமச்சீர் கல்வியில் தான் படிக்க வச்சுருக்கீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அது இருந்தால் அந்த நிச்சயம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் சன்ஷைன் பள்ளியில் இந்தி, சன்ஸ்கிரிட் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நீ கொஞ்சம் முதல்ல வெளியில் வாங்க அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. கரெக்டாக தான் கேள்வி கேட்டுக்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு பேட்டி ஒன்று பார்த்தாங்க வரும்போது, பாண்டே அவர்களோட பேட்டி. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் என்னோட குழந்தை வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காருங்க. எப்படி தமிழக கல்வி திட்டத்தில் இப்போ தான் அதோ ஃப்ரெஞ்சு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு இருக்கா? அது புதுச்சேரியில் இருக்குதுங்க. அங்கே வந்து நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம். மற்றபடி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சமச்சீர் கல்வியில் போன வருஷம் வரைக்கும் ஃப்ரெஞ்சு இருந்ததா எனக்கு தெரியல. சரி, எச் ராஜா அவர்கள் கேட்குறதுல என்ன தப்பு? ஏங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கிறீங்க. நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் என்ன சொன்னார்? நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், அவர் வீட்டில் போய் பார்த்தோம், சொன்னோம் இது மாதிரி வந்து நீங்கள் இந்த பிஎம்ஸ்டி அந்த நிதியை நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அமைச்சர் சொன்னார், நீங்கள் இப்போ கையெழுத்து போடுங்க, அரை மணி நேரத்தில் ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சொன்னார். இல்லைங்க, அந்த புதிய கல்விக் கொள்கை இது வந்து எங்களுக்கு ஏற்புடையதா இல்லை, நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறீங்க, இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தோம் சொன்னார். இல்லை, பத்திரிகையாளர்கள் முன்னாடி தானே சொன்னார். அப்போ ஏங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க? அப்போ உங்கள் சன்ஷைன் பள்ளி மட்டும் ஏற்றுக்குமா? எப்படிங்க கட்சி கொள்கைக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னும் போது, அப்போ இனிமே வந்து சரி கொடுங்க, அதுவாது வியாபாரம். ஏன்னா ஒருத்தர் ஒரு டிவி பேட்டியில் சொன்னார்ல, கொள்கை வேற வியாபாரம் வேற, ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஸோ அதிகத்தையும் நீங்கள் கலகவே கூடாது. அப்போ இப்படி பண்ணலாம். நம்ம கட்சிக்காரங்கள்லாம் அவங்க பசங்களை வந்து இந்தி சமஸ்கிருதம் படிக்க வைக்கக்கூடாது, சிபிஎஸ்சி பள்ளிகளில் சேர்க்கக்கூடாது இப்போ கூட சொல்லலாம். நம்ம கட்சிக்காரங்களாம் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். கரெக்டு தானே? ஹரியரன், நான் உங்களை ஒன்றே ஒன்று கேட்குறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, ரைட்டா? அதில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் லஞ்ச் டைமில் திடீர்னு ஒரு அரை மணி நேரம் காணாமல் போயிடுறாரு. எங்கேயா போனேன் அப்படின்னா, இல்லை ஏத்த ஹோட்டலில் போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹரிகரன்? டர்ன்னு சீட்டை கழிச்சு வெளில அனுப்புவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா நான் ஹோட்டல் நத்தி நிற்கிறேன், இங்கே நீ வேலை செஞ்சுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஹோட்டலுக்கு போட்டு வரேன்னு சொல்கிறீங்க, உன்னை நான் எப்படி வேலைக்கு வச்சுக்க முடியும்? இதானே நீங்கள் கேட்பீங்க. யாராக இருந்தாலும் அப்படி தானே கேட்போம். அப்படி இருக்குச்ச நாமளே ஒரு சமச்சீர் கல்வின்னு கொண்டாந்துட்டு நம்ம கழக கண்மணிகளே வந்து அதை படிக்க மாட்டோம்னு சொன்னால், அப்போ சமச்சீர் கல்வியில் தப்பா, கழக கண்மணிகள் மேலே தப்பா? ராஜா அவர்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களேன். ஏங்க நீங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ என்ன, வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மட்டும் சமச்சீர் கல்வி, அவங்களுக்கு ஹிந்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வசதி இருக்கவங்க, கட்சிக்காரங்க பிள்ளைங்க, கட்சி நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் ஹிந்தி படிக்கல இருக்கு. அது அர்த்தம் இல்லாமல் ஒன்றும் சொல்லலை ஹரிகரன். இப்போது எல்லாரும் ஹிந்தி படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஹிந்தி தெரிந்ததால் முதல் முறை எம்பி ஆக மந்திரி ஆனார். கட்சிக்காரங்கெல்லாம் நீங்கள் ஹிந்தி படிச்சுட்டு எல்லாரும் வந்து போட்டிக்கு வந்துட்டீங்கன்னா இல்லையா? அது அது இப்போ ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அதை தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தால் மட்டும்தான் மவுஸ் அதிகம். எல்லாருக்குமே அந்த டெக்னாலஜி, இப்போ எல்லாருக்குமே செல்ஃபோன் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் செல்ஃபோன் ரிப்பேர்ன்ற கடையே இருக்காது. ஆளாளுக்கு அவங்களே வீட்டில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்ணிட்டு போயிட போகிறாங்க. கொஞ்சோண்டு பேருக்கு தெரியறதுனால தான் அதுக்கு மவுஸ் இருக்குது. அதை வச்சு சில பேர் வந்து தொழில் பண்ணினுக்கிறாங்க. அந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவங்க அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்களோ, காசு கட்டி நீ படிச்சிக்கோ. அதில் பார்த்தீங்கன்னா இந்தி பிரச்சார சபாவில் தென்னகத்தில் தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஏதோ 3.5 லட்சம் பேர் வந்து காசு கட்டி இந்தி பிரச்சார சபாவில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை லட்சம் பேர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஃப்ரெஞ்சை கொண்டாந்து திணிக்கிறீங்களே, திணிப்பும் தான் சொல்ல முடியும். நான் ஃப்ரெஞ்சு படிச்சு எல்லாரும் ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு போகிறாங்களா? ஹரிகரன், உங்களுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள்? ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் கூட இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஃப்ரான்ஸில் வேலை பார்க்குறவங்க சான்ஸே கிடையாது. அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க, துபாயில் வேலை பார்க்குறவங்களாவது நம்ம சொல்ல முடியும். அதாவது நான் சொல்கிறது உங்கள் ஃபேமிலின்னு கூட, உங்கள் அண்ணன் தம்பின்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு அவன் அங்கே போயிருக்கான், அங்கே போயிருக்கான், சொந்தக்காரன் அப்படி சொல்லலாம். ஆனால் ஃப்ரான்ஸில் வேலை போனால் எத்தனை பேர் இருப்பாங்க? ஃப்ரெஞ்சு படிச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம? அது யார், அது என்ன படம், அது வாயில் வாழைப்பழம் போட்டு பேசினா ஃப்ரெஞ்சா அப்படின்னு வர யூகி சேது. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். ஃப்ரெஞ்சு எப்படி அந்த பசங்களாம் வந்து கேட்டாங்களா எங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு? அப்போ நீங்கள் அவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க. அப்பா ஃப்ரெஞ்சு இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஹிந்தி இருக்குது,
சொல்லப்போனா புதிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது? இவங்க சொல்றாங்களே இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுன்னு, அப்படி கிடையாது. சிபிஎஸ்இ ஒன்னா இந்தியை திணிக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க ஹிந்தி படிச்சானோ நீங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படி கிடையாது. எனி இந்தியன் லாங்குவேஜ். ஆனா என்ன, இத்தனை வகுப்பு வரைக்கும் ஆரம்ப பள்ளிகளில் வந்து நீங்க தாய்மொழியில கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கற்றுக்கினா அப்புறம் நாங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படியே என் பிள்ளை இங்கிலீஷில் தான் பேசுவோம். அங்கே பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசினா அபராதம் வேற சொல்கிறாங்க. இதை நம்ம எத்தனை செய்தி பார்த்துக்கிறோம். அப்படியே இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கணும். இன்றைக்கி பல பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல தம்பி. நம்ம எத்தனை நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். அதில் வேற சொல்கிறாங்க, எதுக்குங்க எனக்கு தமிழ் பேச தெரியுது, அது போதும், நான் எதுக்கு தமிழை படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலைமை ஆகி போயிடுச்சு. இந்த தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு போர்டு வச்சுக்கிறாங்கல்ல, அதை கூட படிக்க தெரியாமல் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த இளைய தலைமுறை. நீங்கள் என்னடானா ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிருன்றீங்க. எப்படிங்க? இப்போ அந்த அளவுக்கா தமிழ் வந்து வலிமை இல்லாமல் போயிடுச்சு. இது சரி வராதுங்க. முதல்ல பதில் சொல்லிட்டோம். எங்கள் கட்சி கொள்கையை வந்து கட்சிக்காரங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது ஒத்துக்க சொல்லுங்க. கட்சி கொள்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம். எப்படி நீங்கள் இந்தியை திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி கட்சி கொள்கையை கட்சிக்காரங்க மேலேயே திணிக்க மாட்டோம், கட்சி நிர்வாகிகள் மேலேயே திணிக்க மாட்டோம். அவங்க எங்கள் கொள்கையை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்க தனியாக குறுக்கு சால் ஒட்டின்னு சிபிஎஸ்இ நடத்துவாங்க, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம், இதுதான் சுதந்திரம் அப்படின்னாது சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ராஜா அவர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டார்ல. ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். நீங்கள் 2026 திமுக கூட்டணி அமைப்பதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, ஒரு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நேரு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விஷயத்தில் சொல்ல, இங்கேருந்து கட்சிகள் வெளியேற்றப்படும் இல்லை சில பேர் போவாங்கன்ற விதத்தில் நான் சொல்லலை. ஸோ நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்கு, அந்த மீனிங்கில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் இதை வந்து நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதில் 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 2026 கொச்சல் தான் அப்படின்னு. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலையாவது 39 ஒன்று 40 சீட்டு தான் இருக்குது. சரி, எனக்கு 2 தான் கொடுப்பீங்க. திரும்ப அவர்கள் என்ன சொன்னார்? 4 சீட்டு வேணும், சொந்த சின்னத்தில் நிற்போம் சொன்னாரா இல்லையா? சரி ரைட்டு, கூட்டணி தர்மம் இல்லைங்க, ஆட்சிக்கு வரணுங்க, வந்து ஓட்டு செதறக்கூடாதுங்க அப்படின்னு ஏதோ பேசி 2 சீட்டு கொடுத்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் கேட்காம இருப்பாரா? சரிங்க, அப்போ தான் நீங்கள் 4 கேட்டது 2 தான் ஊற்றிங்க. இங்கே தான் 234 இருக்குது இல்லை, இப்போ எங்களுக்கு 30 கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து 69 சீட்டு கொடுங்க, 75 சீட்டு கொடுங்க அப்படின்வாங்க. ஒரு தடவை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, அது ரெய்டு நடக்குது, அப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் இப்போ வந்து ஆட்சி அவங்க கையில் இல்லை, அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதைத்தான் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம அன்னையே சொல்லியிருந்தோம். 26 கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5 வருஷம் அப்படின்னும் போது ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அப்போ வந்து கூட்டணி இல்லாமல் திமுக என்னைக்குமே ஜெயிச்சதில்லை அப்படின்றதும் நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாமல் இருக்குமா? கேட்பாங்க, எங்களுக்கு 30 கொடுங்க, 30 லட்சியம் 25 நிச்சயம் அப்படின்னு கூட கேட்கலாம். காங்கிரஸ் வந்து 75 கொடுங்க. என்னங்க தலைவர் ராகுல் காந்தி, அவர் பின்னாடி தான் இன்னைக்கு இந்தியாவே இருக்கின்றது, நீங்களே சொல்லிக்கிறீங்களே அப்படின்வாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 75, இவங்களுக்கு ஒரு 30. கம்யூனிஸ்ட் சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கு 20 கொடுங்க, நோட்டு இல்லை சீட்டு, 20 கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சரி, அட்லீஸ்ட் அந்த பாராளுமன்ற தொகுதிகள் கம்யூனிஸ்டுக்கு 2 கொடுத்தாங்கல்ல, ஒரு பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி, அப்போ மொத்தம் 24 அவங்களுக்கே கொடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதுதான் உண்மையான சிக்கலாக இருக்க போகின்றது. அவங்க நிறைய கேட்பாங்க, இவங்களால அவ்வளோ கொடுக்க முடியாது. அப்படி அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா இவங்க ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பங்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இருக்க சீட்டை மட்டும் பங்கு போட்டாங்கன்னா அப்புறம் திமுக 100 சீட்டில் 130 சீட்டில் நிற்க முடியுமான்றதே கஷ்டமாயிரும். அந்த அளவுக்கு இவங்களுடைய கோரிக்கை இருக்கும். அந்த சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக முழுக்க பலம் இழக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த பக்கம் அதிமுக அது கணக்கிலே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க ஃபார் தட் மேட்டர் இனி கூட்டணி கட்சி. இப்போ நீங்களே ஒரு கூட்டணி கட்சின்னு வச்சுக்கோங்களேன், திமுக கிட்டே கேட்குறீங்க, அவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது வேறு அங்கே அதிமுக ரெடியாகிறாங்க, அவங்க கொடுக்கறது காத்து நிற்கிறாங்க. இப்படி தானே நம்ம சொல்லுவோம். அங்கே அதிமுகவே இல்லைன்னா அடுத்தது பாஜக மட்டும்தான். திமுகவோட இருக்க கட்சியெல்லாம் பாஜக பக்கம் போக முடியுமா? அப்போ வேற வழியே கிடையாது, கொடுக்கறத வாங்கின்னு இருக்க வேண்டியது தான். ஸோ அதிமுக எந்த அளவுக்கு வேகமாக பலம் இழக்கிறதோ அந்த அளவுக்கு திமுக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதிமுக தலையெடுத்துச்சின்னு வச்சுக்காங்க, திமுக அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக இவங்க நாங்கள் போகிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதிமுகவும் ரெடியாக இருப்பாங்க, வாங்க
நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க, ஏன்னா தனியாக இருந்தால் தேரும்லாம் சான்ஸ் இல்லை. சரி அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கினாது, ஏன்னா இப்போ திமுக அதிமுக ரெண்டும் ஒன்றாயிடுச்சிங்க, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. இந்த கட்சிகள் எந்த பக்கம் போகிறாங்களோ அதுதான் தராசு மாதிரி தான். இங்கே இருக்கிறது இங்கே போட்டால் இது சாய போகுது, அதை இங்கே போட்டால் இது சாய போகுது, அவ்வளோதான். அதனால் நீ வாங்குங்க, நாங்கள் கொடுக்குறோங்க, எனக்கு சிஎம் போஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த விவகாரத்தில் வைகோவையும் கமல்ஹாசனையும் நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ, ஆனால் கரெக்டாக லிங்க் பண்ணிக்கிறீங்க ஹரிகரன். இது வந்து நிச்சயமாகவே உங்களை பாராட்டணும். ஏன்னா 2 பேருமே ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள். அதுலேயும் கமலஹாசன் வந்து சேரும் நிமிடம் வரை இல்லை, கமலஹாசன் அவர்கள் வந்து டெராகேட்டரியா ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினார். வைகோ அவர்கள் கலைஞரை பற்றி டெராகேட்டரியா பேசினார். ஆனால் 2 பேருமே இந்த நாஞ்சில் சம்பத்தா அவர் ஒரு தடவை சொன்னார்ல, அதை இவங்க செஞ்சு காமிச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்க எங்க ஒன்னா போய் டைலாக் தானே சொல்றீங்க? படத்துல வர டைலாகா இல்ல, ஏதோ ஒரு பேட்டியில கூட சொன்னார்னு நினைக்கிறேன். படத்துல வந்து அப்புறம் பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு, அது படத்துல வந்த ஒரு படம். அப்படியா? ஆனா அவரோட தான் அந்த டைலாக வந்து பொருந்திடுச்சு, அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ அதனால இவங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எந்த பக்கம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த பக்கம் கபால்னு போயிடுவாங்க. அதுக்கு உடனே என்ன பண்ணுவாரு, நம்ம உலக நாயகன் வந்து கடகடன்னு ஒரு கடிதம் எழுதுவாரு, எதுக்காக அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னு. அது வந்து தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வர வரைக்கும் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதை தொட்டி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் அண்ணன் வைகோ அவர்களை கேட்டால் அவர் வந்து கிரேக்க புராணம் தத்துவம் அதுலேருந்து ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டு அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. எந்த பக்கம் எல்லாம் போகிறாங்களோ அந்த பக்கம் இவங்களும் சாஞ்சிருவாங்க. இது கூட தெரியாமல் நீங்கள் போய் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? ஹரி, திமுக கூட்டணியில் திமுக நிர்பந்திக்கக்கூடிய கட்சிகள் இதுவாக இருக்குது சார். இப்போ மெஜாரிட்டியாக விசிகாவும் காங்கிரஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குமா, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் கம்யூனிஸ்ட்டை மறந்துட்டீங்களா? அவங்களாம் நிர்பந்திக்க மாட்டாங்களா? இல்லை, அது பவர்ஃபுல் யாருன்னு உங்களாண்டு கேட்குறேன். ஏன் அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு பவரே இல்லையா? ஃபியூஸை பிடிக்க போட்டாங்களா? கேரளாவை இங்கே கம்பேர் பண்ண முடியாதுல்ல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் 2 சீட்டு வாங்கினாங்க. இங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன ஓட்டு இருக்குது சொல்லுங்கள்? 4 சீட்டெல்லாம் அவங்களுக்கு தேவையா? அது சரி, தேமுதிகாக 5 சீட்டு கொடுத்தாங்க அண்ணாண்ட பக்கத்தில், அதனால இங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு 4 குத்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நிர்பந்தம் யார் ஒன்றா பண்ணலாம். அதிமுக மறுபடியும் ரிவைவ் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஒன்று தெரியுமா, போன தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக விடுங்க, தனிநபர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார். அவரு டிமாண்ட் பண்ணார். யார் ஞாபகம் இருக்கா? மன்சூர் அலிகான் கேட்டார்ல, அவரு கோரிக்கைகள்லாம் வச்சு இதெல்லாம் ஒத்துக்கிறாரா கூட்டணியில் சேர்றாரு. ஏங்க அவர் ஒரே ஒரு ஆளுங்க, ஒரு கட்சியின் பேர் வச்சுன்னு வந்து சேர்றேன்றாரு. அதுக்கும் இவங்க வந்து ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சாங்க அதிமுகல. புரியுதுங்களா? ஒரு முஸ்லீம் அங்க வேணும்ன்ற நிபந்தனை அங்க இருந்தது, அதனால அவரு அந்த டிமாண்ட் அங்க வச்சாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில மெர்ஜ் ஆயிட்டார்ல, அது என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒவ்வொரு தேர்தலும் போது வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த நிர்பந்தம் எந்த கட்சி ஒன்றா பண்ணலாம். அதிமுக ரிவைவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு வந்து மன்சூர் அலிகானே திமுக கிட்ட பாருங்க, இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கிறேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, இதெல்லாம் என்னுடைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக ரிவைவால அப்படியே கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக சொல்றது தான் அங்கே வந்து சட்டம், யாரும் கேள்வியே கேட்க முடியாது. திடீர்னு ஒரு கட்சியை கூப்பிட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து 3 சீட்டு தரேன், மீதி வந்து பஞ்சாயத்து தேர்தலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்டுக்கின்னு போனோம். இன்னொரு கட்சியை கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இடமான இதயத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்டுக்கின்னு போனோம். ஏன்னா இந்த பக்கம் அதிமுக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு போக்கிடம் கிடையாது. ஸோ அதிமுக ரிவைவ் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான்லேருந்து எல்லாருமே டிமாண்ட் பண்ணலாம், நிர்பந்தம் கொடுக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அதிமுக எப்படி இருக்கின்றது அப்படின்றத பொறுத்து தான். நடப்பு அரசு பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி. நன்றி ஹரி.